ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு நெய் சோறு. நீளமாக நறுக்கின வெங்காயம் 2, தாளிக்க 4 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக நெய், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 4 பச்சை மிளகாய், 10லேருந்து 15 கிஸ்மிஸ் முந்திரி, கல்லுப்பு, ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிற அரிசி. ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகம் சேர்க்க வேண்டாம்னு நினச்சா கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இது காலையில் நேரத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். மிச்சம் வைக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட கிஸ்மிஸ் முந்திரியை சேர்த்துருவோம். லேசாக வறுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை அப்படியே போட்டுடலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால கீரி போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் கீரியும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவோம். இதுக்கு மசாலாலாம் இஞ்சி பூண்டும் வெங்காயம் மட்டும்தான், வேறு எந்த மசாலா நம்ம சேர்த்த போகிறதில்ல. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியை அது கூட சேர்த்துக்குவோம். உங்கள் வீட்டில் பாஸ்மதி இருந்துச்சுன்னா பாஸ்மதி கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். அரிசியும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கலாம். பாஸ்மதியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக வீட்டில் இருக்க அரிசியை வச்சே செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காலையில் நேரத்தில் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். மூணு விசில் வந்து ஆவி அடங்கிருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. சுவையான நெய் சோறு ரெடி. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.